இந்த வருஷத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கூட்டத்திலே இன்னொரு ஆளை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். மிக்கேலாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்ததாமே மிக்கேலாவை ஆசீர்வதித்து இந்த வருஷத்தில் வழி நடத்துவாராக. சரி, நாங்கள் அங்கே எங்களுடைய வேத படிப்புக்கான வேத பகுதியை பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நான் அதை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அங்கே இந்த முதல் 2 வசனங்களையுமே நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னும் பல ஆசீர்வாதமான பிரயோஜனமான வசனங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற காலங்களில் நாங்கள் அதை பார்ப்போம். எனவே இந்த முதல் 2 வசனங்களையும் வாசித்த போது அதிலே நாம் ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த பலியும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதுனால் அங்கே இந்த பகுதிக்கு நான் புத்தியுள்ள ஆராதனையும் புதிதாக்கப்பட்ட சிந்தனையும் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதுப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். அதோடு கூட நம்முடைய ஆராதனையை அது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, நீர் தந்த எங்கள் வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வாக்கியங்களை நாங்கள் வாசித்து தியானிக்கிற போது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் அவைகளை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே. நீதாமே எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சம் தரட்டும். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும் அப்பா. இப்போதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசும். நேச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனவே பவுல் தொடங்குகிறார். அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க? தேவனுடைய கிருபையினால் தான் நாம் இந்த சிலாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நாங்களே அவரால் படைக்கப்பட்டவர்களும் அவருக்குரியவர்களும் அவருக்கானவர்களுமாயிருக்கிறோம். அங்கே இந்த படைப்பின் நோக்கத்தில் தேவனை அல்லாமல் எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. தேவனை அல்லாமல் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாம் அவருக்குள்ளேயே இருக்கிறது. ஆகையா இப்படி விஷயம் இருக்கிறபடியால் பிரியமான சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனவே பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொண்டு வருகிற போது குறிப்பாக ஆதி கிறிஸ்தவர்களை நாம் பார்த்தால் அவர்கள் எல்லாரும் ஜூத மதத்தில் இருந்து
அல்லது யூதர்களாய் இருந்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவருடைய அந்த யூத பின்னணியில் ஆராதனை என்றாலே அவர்கள் செலுத்துகிற மிருக பலிகளும் காணிக்கைகளும் தான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. எனவே பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற போது, இப்பொழுது கிறிஸ்தவ ஆராதனையில் மிருக பலிகள் இல்லை, அங்கே ஆசாரியர்கள் என்று புறம்பான ஒரு கூட்டம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நம் எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே எங்களுடைய நிலைமை ஒரு விசேஷித்த நிலைமை, எங்களுடைய நிலைமை ஒரு விசேஷித்த சிலாக்கியம் உள்ளது. ஆகவே எங்களுடைய விசேஷித்த இந்த வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கை சட்டங்களும் விசேஷித்தவைகள், எங்களுடைய ஆராதனை முறையும் விசேஷித்தது என்பதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்றார். அதாவது இதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் நம்முடைய ஆராதனை நடக்க வேண்டும். ஆவிக்குரிய அந்த விளக்கத்தோடு தான் நம்முடைய ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். புத்தி உள்ள ஆராதனை. இந்த புத்தி உள்ள என்ற அந்த சொல் ஆங்கிலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், this is your reasonable service. reasonable என்று சொல்லுகிற போது ரீசன் என்ற சொல்லிலே இருந்துதான் ரீசனபிள் என்ற சொல் வருகிறது. இந்த ரீசன் என்ற சொல்லு அதை ஒரு வினை சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அர்த்தம் அங்கே ஒன்றை குறித்து think clearly, understand clearly, and because of that you make a decision or an idea logically. அதுதான் ரீசன். இந்த ரீசன் என்ற அந்த வேர்ட் வினை சொல்லாக அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், come now let us reason together. come now let us reason together. அதை தமிழ் வேதாமம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஏதோ வழக்கு கணக்கு மாதிரி இருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறதெல்லாம் come now let us reason out things. உங்களுடைய நிலைமை என்ன, நான் உங்களுக்கு செய்த சிலாக்கியங்கள் என்ன, நான் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய வல்லமையின் நிமித்தம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன, நீங்கள் என் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது என்ன, இப்படி இருந்தும் நீங்கள் நன்றி அறிதல் இல்லாமல் போனது என்ன, இதை நாங்கள் we have to reason it out. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், come now let us reason together. எனவே ரீசன் என்கிறது அதுதான், ஒன்றை ஆராய்ந்து பகுத்து ஆராய்ந்து அதனுடைய சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் we are reasonable creatures. மனிதருடைய உள்ளான ஆன்மாவிலே ஆண்டவர் சில ஃபேக்கல்டிஸை கொடுத்திருக்கிறார். ஃபீலிங்ஸ், டிசையர்ஸ், அதுபோல திங்கிங். அதான் the reason. மனுஷனிலே உள்ள சிறப்பு அம்சம் அதுதான். மிருகங்களை குறித்து பேதுரு சொல்லுகிற போது புத்தியற்ற ஜீவன்கள் என்று சொல்லுகிறார். அதாவது சில மனிதர்கள் புத்தியற்ற மிருகங்களைப் போல் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எண்ணத்தையும் பகுத்து பார்க்கிற
அந்த அறிவு உள்ளவர்கள். எனவே எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ரீசன் தான் சிலர் நினைக்கிறது அந்த ரேஷனலிஸ்ட் என்றால் கடவுள் இல்லை, கடவுளை நம்புறது அது முட்டாள்தனம் என்று. ஆனால் அது அல்ல உண்மை. அந்த ரீசன் தான் எங்களையே தேவனுக்கு முன்பாக மண்டியிட வைக்கிறது. என்ன? மனிதன் தனிமையாய் நின்று அவன் சுற்றவரை பார்க்கிறான். தாவீது பார்த்தான், எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்கிறான். அவன் சொல்கிறான், நீர் படைத்த இந்த நட்சத்திரங்களையும் இந்த ஆகாய விரிவையும் இந்த அதிசயங்களையும் நான் பார்க்கிற போது நான் உம்மை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நீர் எவ்வளவு பெரியவர், இவ்வளவற்றை எல்லாம் படைத்து அதை ஆளுகை செய்கிற நீர் என்னையும் நினைக்கிறீரே, நினைப்பதற்கு தக்க ஒரு சிருஷ்டியாக நான் இருக்கிறேனே என்கிற போது அவன் தேவனை துதிக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான். எனவே தேவனை ஆராதிக்கிறது என்பது மனுஷனுக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் தான் நாங்கள் முந்தைய பைபிள் ஸ்டடீஸிலே பார்த்தோம். முதல் குடும்பம் ஆதாமினுடைய பிள்ளைகள் காயினும் ஆபேலும் தங்களுடைய விளைவிலே இருந்து தங்களுடைய வருமானத்திலே இருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னென்று இந்த அறிவு வந்தது? தங்களுக்கு இதை தந்தது இறைவன். நாம் இருக்கிற இந்த பூமி இது கர்த்தர் படைத்தது. எனக்கு பக்கத்திலே நான் பார்க்கிற செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள் எல்லாம் கர்த்தர் முளைக்க செய்தது. நான் மேய்க்கிற இந்த ஆட்டை குட்டி போட வைத்தது என்ற ஆண்டவர். இந்த ஆடுகளை பெருக பண்ணினது ஆண்டவர். இந்த ஆடுகளை எல்லாம் இன்றைக்கு நான் வைத்திருக்கேன் என்றால் அது கடவுளுடைய படைப்பின் வல்லமை. இதை நினைத்த போது அவன் தன்னை படைத்த ஆண்டவருக்கு, தனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துகிறான். எனவே ஆராதனை என்பதில் பலி, காணிக்கை என்கிறதெல்லாம் அது உள்ளடங்குகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற போது ஆராதித்தல், தொழுது கொள்ளுதல், சேவித்தல் என்கிற எல்லா பதங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்ல. அதாவது மனிதன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவன் செய்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறான், அவருக்கு துதி செலுத்துகிறான், அவருடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறான். ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிற போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Men began to call on the name of the Lord. அந்த தொழுது கொள்ள என்ற அந்த சொல்லு வெறுமனே ஆங்கிலத்திலே they called on the name of the Lord. They called him. ஆண்டவரே, ஆண்டவரே என்று அவரை கூப்பிட்டார். ஆண்டவர் செய்ததற்கு நன்றி என்றார்கள். ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும் என்றார். அங்கே they called on the name of the Lord. தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். பிற்பாடு அங்கே நாங்கள் பார்க்கிறோம், மனிதர்கள் பெருக பெருக அவர்கள் கூடி ஆராதனை செய்தார்கள். கூடி ஆராதனை செய்தார்கள். பிற்பாடு அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று மோசேயின் மூலமாக தேவன் ஆராதனை முறைமைகளை கொடுத்தார். அந்த ஆராதனை முறைமைகளை கொடுத்ததை பற்றி அப்போஸ்தலன் சொல்லுகிற போது, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே சகலவற்றையும் செய்ய நீ ஜாக்கிரதையாயிரு என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறாராம். எனவே இந்த ஆராதனை முறைமைகளை சீனாய் மலையில் நின்று மோசே பார்க்கிறான். அது
மலையிலே அவன் நின்று பார்த்தபோது பரலோக காட்சிகள், பரலோகத்திலே தான் இந்த ஆராதனை முறைமைகள் இருந்தது. ஆகவே ஆராதனை என்பது அது பரலோகத்திற்குரிய ஒரு காரியம், பரலோகத்துக்குரிய ஒரு காரியம், பயபக்திக்குரிய ஒரு காரியம். தேவதூதர்கள் அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள். எனவே மனுஷனும் கூட தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட மனுஷனும் அங்கே தேவனை ஆராதிக்கிற தன்மை உடையவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளும் பரலோகத்தின் ஒரு பகுதி இருக்கிறது. அவன் வெறும் மண் அல்ல, அந்த மண்ணுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த பரலோகத்தின் ஆவி இருக்கிறது. எனவே மனிதனுக்குள்ளும் தேவனை ஆராதிக்கிற அந்த தன்மை அங்கே இருந்தது. எனவே நாங்கள் பார்க்கிறோம், இவ்விதமாக ஆராதனை என்பது மனுஷர்களுக்குள்ளே அது பெரிய ஆராதனை முறைமைகள் யூதரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. ஆராதனை முறைமைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அது ஒரு மேன்மை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இவ்விதமாக இந்த ஆராதனை முறைமை அங்கே பெருகியது. பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம், ராஜாக்களுடைய காலத்திலே அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தினார்கள். ஒழுங்குபடுத்தி ஆசாரிய வகுப்புகள் முறைமைகள் ஏற்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூபம் காட்டுகிறது யார், பலி செலுத்துகிறது யார், ஜெபம் பண்ணுகிறது யார், இப்படியெல்லாம் அவர்கள் வகுப்புகளை வகுத்து வைத்தார்கள். அப்படி வகுத்து வைத்ததனாலே தான் நாங்கள் சகரியாவை பற்றி வாசிக்கிற போது அங்கே அந்த காலத்திலே அவனுக்கு தூபம் காட்டுகிறதற்கு சீட்டு விழுந்தது என்று பார்க்கிறோம். சீட்டு போட்டார்கள். அது யூதருடைய முறைமை. இவனை தெரிந்து கொண்டால் அவனுக்கு கோபம், அவனை தெரிந்து கொண்டால் இவனுக்கு கோபம். ஆகவே சீட்டு போட்டால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இருந்தது. எனவே சீட்டு போட்டு அவ்விதமாக ஆராதனை முறைமைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார். இவ்விதமாக அங்கே ஆராதனை முறைமை வளர்ந்து வந்தது. எனவே இந்த தேவனை தொழுது கொள்ளுதல், தேவனை ஆராதிக்கிறது என்பது யூதர்கள் மத்தியிலே ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது. தேவனை அறியாத மற்ற புற ஜாதிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காரியமாக அவர்களுக்கு தெரிந்தது. யூதர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள், அது சிறப்பான ஒரு வாழ்க்கை சட்டமாக, வாழ்க்கை முறையாக அவர்களுக்கு இருந்ததனால் அவர்கள் ஒரு சிறந்த சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் காலப்போக்கிலே அந்த மனுஷருடைய வாழ்க்கை முறை, ஆராதனை முறைமை கூட அது தேவனுக்கு பிரியமற்றதாய் போயிற்று. ஆண்டவராகிய இயேசு அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இவர்கள் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி யூதர்களுடைய அந்த ஆராதனை முறைமையை அவர் எடுத்து அவருடைய வாழ்க்கையிலே இருந்த குறைபாட்டை காண்பிக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே நாங்கள் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார்.
இங்கே ஆண்டவர் எடுத்து காட்டுகிறது என்ன? அவருடைய வாயினால் என்னிடத்தில் சேருகிறார், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறது, தேவனுடைய ஆராதனை என்று தேவ சமூகத்தில் நாம் வரும்போது நம்முடைய இருதயம் தேவனுக்கு சமீபமாய் வர வேண்டும். அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அந்த இருதயம் அது நொறுங்குண்டு போக வேண்டும். அந்த இருதயம் தேவ பிரசன்னத்தினால் தொடப்பட வேண்டும். எனவேதான் அதை ஆண்டவர் இன்னொரு விதமாக இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னொரு பெரிய உண்மையை சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் சட பொருள் அல்ல, அவர் ஒரு சரீரம் அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறதுனால் நம்முடைய ஆவியை ஆராய்ந்து பார்க்கிற ஆற்றலுடையவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவியை டச் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறார். ஆகவே நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போது நம்முடைய ஆவி அவருக்கு கிட்ட வர வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு கிட்ட சேருகிற போது நம்முடைய இருதயம் அவருடைய சமூகத்திலே அது அப்படியே நொறுங்கி போகிறது. அங்கே அந்த பிரசன்னத்திலே ஒரு மனுஷனும் தான் ஒரு பெரியவன் என்று பெருமை பாராட்ட முடியாதாம். அவருடைய அந்த மகிமையிலே அவருடைய பெருமையிலே தான் சிறியவன் என்பதை உணர்கிறான். தான் பணக்காரனோ அல்லது ஏழையோ என்பது அவனுக்கு மறந்து போகிறது. நான் ஒரு கல்விமானோ கல்வியற்றவனோ என்பது அவனை விட்டு அப்புறமாய் போகிறது. நான் உயர்ந்த குடிகளை சேர்ந்தவனோ தாழ்ந்த குடியை சேர்ந்தவனோ அதெல்லாம் மாறிப்போய் அவன் வெறும் சாதாரண மனிதனாக ஆதாம் நின்றது போல், ஏதேன் தோட்டத்தில் அவன் நின்றது போல் நிற்கிறான். ஆதாமுக்கு தேவையானது மன்னிப்பு, அதுபோல் இங்கே மனிதனுக்கு தேவையானதும் மன்னிப்பு தான். அவர் பெரியவர், அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தால் ஒழிய எனக்கு மீட்பு இல்லை. எனவே எல்லா மனிதனும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அதுதான் ஆராதனை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு இவர்களை குறித்து பரிசேரை குறித்து அவர் சொல்லுகிற போது, இவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் மனுஷருடைய உபதேசங்களை உபதேசித்து தேவனுடைய வார்த்தையின் வல்லமைகளை அவர்கள் அழித்து போட்டார்கள். அதற்கு உதாரணமாக இங்கே மத்தேயு சொன்ன அதே விஷயத்தை மாற்கு எழுதுகிற போது அவர் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். மாற்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இருந்து அதே சம்பவத்தை தான் அவர் எழுதுகிறார். ஆனால் அவர் கொஞ்சம் விளக்கமாக அங்கே எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, 6ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராய உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்.
நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். அங்கே நாம் வேதத்தை வாசிக்கிற போது மோசே நியாய பிரமாணத்தையும் வாழ்க்கைக்கான பல சட்டங்களையும் அவர் கொடுத்தார், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சட்டங்களுக்கு விளக்கம் என்றும் அந்த சட்டங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது, அந்த சட்டங்களை மீறுகிறவதற்கான பரிகாரம் என்ன என்பது யூத ஆசாரியர்களும் வேத பாடகர்களும் அவர்கள் எழுதி புத்தகங்களாக வைத்து தங்களுடைய சட்டங்களையே அங்கே கற்பனைகளாக போதித்தார். அதற்கு உதாரணமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறீர்கள். நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறது என்கிறதிலே கன விஷயம் அடங்கி இருக்கிறது. அதை பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிற போது நாம் விளங்கிக் கொள்ளலாம். நீங்களோ இவர்களுடைய உபதேசம், ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ என்று அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் அவனை இனி தன் தகப்பனுக்கு செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். மோசே சொன்னது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதற்கு அர்த்தமே வேறு. இப்போ உலகம் மாறிட்டு, மம் இஸ் டே, டேட் இஸ் டே, அன்னைக்கு 2 பூ வாங்கி கொடுத்தால் விஷயம் முடிஞ்சு. அது அல்ல. அங்கே மோசே சொன்னது, இந்த கிழடு பொல்லூன்றி நடக்கும், பொல்லு விழுந்தால் இது நிற்காது, அப்ப நீ தானப்பா கவனிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிழவி இழுத்து சமைப்பாள், இனி சமைக்கவே இல்லாதபடி அவள் இழுத்து போய் கிடப்பாள், அப்பொழுது நீதான் பார்க்க வேண்டும். அதான் அவருடைய அர்த்தம். அப்ப இந்த வேத பாரனும் பரிசேனும் இருதய கடினம் உள்ள மனுஷர்கள், இந்த ரிலீஜனுக்குள்ளே லீடர்ஷிப் எடுக்கிறவர்களுக்குள்ளே நான் கண்டது ஒரு இருதய கடினம். எப்படி வருகிறதோ தெரியாது. இருதய கடினம் இந்த மனுஷர்களுக்குள்ளே புகுந்து விடுகிறது. அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி சட்டங்களை மாற்றுகிறார்கள். இவர்கள் இந்த பரிசேயர்கள் வேதவார்கள் மகா கெட்டிக்காரர். அவர்கள் சொன்னார்கள், இங்கே வா, நீ மாசம் அல்லது கிழமைக்கு கிழமை அல்லது நாளுக்கு நாள் உண்ட தாய்தப்பனுக்கு செலவழித்து அல்லது ஏதோ செய்து நீ கஷ்டப்படுகிறதை விட்ட ஒரு தொகை பணத்தை கர்த்தருக்கென்று கொண்டு, அதுக்கு ஒரு பேரும் இருக்க, குர்பான். குர்பான் என்ற காணிக்கை. இந்த குர்பானை கொடுத்தால் கொப்பனையும் கொம்மாவையும் பார்க்கவே தேவையில்லை. சில பேருக்கு அது நல்ல உபதேசமா தெரிஞ்சு சரி, ஏதோ ஒரு தொகை பணத்தை குர்பானாய் கொடுத்து விட்டால் கொடுமை தொலைந்தது.
ஆனால் ஜீசஸ் சொல்லுகிறார், நோ, அது தேவனுடைய சட்டம் அல்ல. தேவனுடைய சட்டம், நீ அவர்களை பராமரிக்க மாட்டாய். உன்னை பெற்றெடுத்தவர்களை, உன்னை சுமந்தவர்களை நீ பராமரிக்க மாட்டாய். ஆனால் நீங்கள் குர்பான் என்னும் காணிக்கையாய் கொடுத்து விட்டால் கடமை தீர்ந்தது என்று சொல்லி வார்த்தை எங்கே போகிறது பாருங்க. அவர்களை அங்கே தன்னுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய விடாமல் பண்ணுகிறீர்கள். இது கொடிய காரியம். நான் ஊழியத்திலே இலங்கையிலே இந்த கஷ்டங்களில் அகப்பட்ட சனங்களுக்குள்ளே நடமாடி அவர்களோடு கதைத்து பேசினபடியால் என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு வித்தியாசமானது. எனக்கு தெரிய ஒரு தாயார் அங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் கொழும்புக்கு வந்து என்னை சந்தித்தார். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, தன் மகன் இப்போ உங்களோட சபைக்கு போகிறான்னு கேள்விப்பட்டான். எனக்கு சந்தோஷமா. ஆனால் பாருங்கோ, முந்தியெல்லாம் எனக்கு காசு அனுப்புகிறவன் இப்போ அவன் ஒன்றுமே அனுப்புகிற இல்லை. அப்போ தான் அதுக்குள்ள உள்ள ரகசியம் என்னென்று விசாரிச்சா, அவன் போகிற சபையிலே அந்த நம்முடைய ஊழியக்காரர்கள் மகா கட்டிக்காரர்கள் தசமபாகம் என்று அவனோட பேலிஸ்டை காட்டி வாங்குவான், காணிக்கை என்று ஒன்று வாங்குவான். இதை விட வாக்குறுதிகள், இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு பிளேஜஸ் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இதுக்கு அவர்களை இணங்க வற்புறுத்தி விடுவார்கள். இதை செய்கிறதுனால் இந்த அப்பாவி அவன் போனது அகதியா, ஏதோ தன்னோட அம்மாவை நினைத்து அவன் முந்தி அனுப்பினதை இப்போ அவனால் அனுப்ப முடியவில்லை. ஏனென்றால் பாஸ்டரோட ப்ரொஜெக்டுக்கு காசு கொடுக்கவே இவர் மாஸ்டர் சரியாக போயிடுவார். அப்போ அந்த அம்மா சொல்றா, இப்போ அவன் ஒன்றும் அனுப்புற இல்லை பாருங்க. எனவே இந்த கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி மனுஷ வாழ்க்கையிலே அறம்புறமாய் விளையாடுகிறார். ஒவ்வொருவரும் நான் ஆசாரியனாகி விட்டேன், எனக்கு தசம் வாங்கொண்டு ஆண்டான். எல்லாரும் தான் ஆசாரியர். நீ தசம் வாங்குகிறாயே அந்த விசுவாசி, அவனையும் ஆண்டவர் ஆசாரியனாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறார். அப்போ எந்த ஆசாரியனுக்கு எந்த ஆசாரியர் கொடுக்கணும்? நான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கிற போது தங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனை குறித்து அவர்கள் பாட்டு பாடினார்கள் என்று நான் வாசிக்கிறேன். எல்லா ஆசாரியர்மாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார். பிரச்சனையே இல்லை, பாடிவிட்டு போகலாம். ஏனடா ஒருதண்ட கழுத்தை நசிச்சு இன்னொரு காசை பிடுங்குகிறீர்கள்? எனவே வேதத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். வேத வசனம் மனிதர்களை கொடுமைப்படுத்துவதற்காக. ஏசாயா சொல்லுகிறான், நான் சகல ஜனங்களையும் அங்கே என்னுடைய ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை மகள பண்ணுவேன். மகள பண்ணத்தான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து எங்களை சந்தோஷப்படுத்தத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்து வருகிறார். ஆனால் இன்றைக்கு பல சபைகளிலே பல கிறிஸ்தவர்களை சந்தோஷ முகத்தோடு நான் காணுவதில்லை. 108 பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன் பிரச்சனை என்றால், தேவனுடைய வார்த்தையையும் தேவனை ஆராதிப்பதையும் விட்டுவிட்டு வேறு ஏதோ காரியங்களுக்குள்ளே மனுஷர்கள் ஈடுபடுகிறார். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் இங்கே பார்க்கிறார், சகோதரரே, உங்களுடைய ஆராதனையில் கூட புத்தி என்று சொல்லுகிற போது ஒரு லாஜிக், ஒரு ரீசன் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு
he is reasonable. அவர் ஒன்றையும் சொல்லுகிற போது அவர் ரீசனபிளாக God is reasonable. எனக்கு ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், Anton, God is reasonable. He is reasonable. He blesses us. He gives us good things. He is reasonable. However, we need to be reasonable to God as well. எனவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அவர் நியாயமுள்ளவராய் நியாயமான கட்டளைகளை நியாயமான காரியங்களை அவர் நமக்கு தந்தது எல்லாம் நம்மை மகிழ பண்ணும்படியாக, சந்தோஷமாய் இருக்கும்படியாக. நான் சந்தோஷமாய் இருக்க ஆசைப்படுகிறேன். அதுபோல் இன்னொரு சகோதரனும் அவன் சகோதரனாய் இருக்கிறதை நான் வாஞ்சிக்கிறேன். அது கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறான். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒருவன் வருகிற போது அவனுடைய முகத்தை கோணம் பண்ண கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவன் எப்பேற்பட்ட சமூக நிலையில் இருந்தாலும் நான் அவனை அணைத்துக் கொள்கிறேன். அவனை அழைத்துக்கு உள்ளே கொண்டு வருகிறேன். அவனுக்கு அன்பு பாராட்டுகிறேன். என் ஆண்டவர் மகிழ பண்ணும்படி கொண்டு வந்தவனை நான் துக்கப்படுத்தக்கூடாது. அது என்னுடைய உரிமை அல்ல. அது எனக்கு அட்டாத வேலை. ஆண்டவர் மகிழ பண்ணுகிறவனை நானும் மகிழ பண்ண வேண்டும். அவன் ஆண்டவருடைய சந்தோஷத்தை தேடித்தானே வாரான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இளைப்பாறுதல் தேடி வாரவனுக்கு நாம் அதிக இளைப்பையும் களைப்பையும் கொடுத்தார். அது நியாயமாக. எனவே ஆண்டவர் எப்பொழுதும் நியாயத்தை எடுத்து அங்கே அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். எனவே இங்கே நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் ஆராதனை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை சட்டங்களும் நம்முடைய ஆராதனை முறைமைகளும் கூட அது ஒரு ரீசனபிளாக மனித அந்த பகுத்து அறிவுக்கு ஒரு தெளிவுள்ளதாக அங்கே இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக அங்கே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் ஆண்டவராய் இயேசு ஒரு இடத்திலே ஒரு கை சூம்பின ஒருவனை அவர் குணமாக்குகிறார். அப்பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், கை சூம்பின ஒருவனை அங்கே அவர் குணமாக்குகிற போது அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஓய்வு நாளில் குணமாக்குகிறது நியாயமா? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் ஆகியிருக்கிறார் என்றார். அவர் அவிடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் ஒரு ரீசன் ஒன்று கொண்டு வர்றார், ரீசன் அவுட் பண்ணுகிறார். உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ரீசன் அவுட். கம் நவ், லெட் அஸ் ரீசன் டுகெதர். மனுஷர்களே,
உங்களுக்கு ஒரு ஆடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது ஓய்வு நாள் என்று தெரியாமல் அது குழியிலே விழுந்து விட்டது. குழியிலே விழுந்தால் அதை பிடித்து நீ தூக்கி விட மாட்டாயோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இப்படியே வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொன்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார்க்கிற போதுதான் சீர்திருத்தம் உண்டாகும். கிறிஸ்தவ வரலாற்றிலே சீர்திருத்த சபை என்றே ஒன்று உண்டாகியது. ரிஃபார்ம்டு சர்ச் என்னென்று உண்டாகியது. தாங்கள் கை கொள்ளுகிற கிறிஸ்தவத்தை மக்கள் கண்ணை திறந்து பார்த்தார்கள். அதிலே குறைபாடு, ஒரு குறைபாடு இல்லை, பெரிய குறைபாடு இருக்கிறதை கண்டார்கள். இது தேவனுடைய நோக்கமாக இருக்காது என்று நினைத்தார்கள். அதை குறித்து அவர்கள் செயல்பட தொடங்கிய போதுதான் சீர்திருத்தம் உண்டாகியது. சீர்திருத்த சபை என்றே ஒன்று உண்டாகியது. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது சீர்திருத்தத்திற்குரியது. சீர்திருத்தத்திற்குரியது. தேவன் நமக்கு காண்பிக்கிற போது நாம் அதை சீர்திருத்தினால் எவ்வளோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சீர்திருந்த மறுத்தால் அங்கே அது நமக்கு பெரிய ஆராதனையே, பெரிய ஆபத்தையே அது கொண்டு வரும். எனவே நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிறப்பு அதுதான். வேறு பல மதங்களிலே வாழ்க்கையின் நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவன் எவனாயிருந்தாலும் காணிக்கை தட்டிலே தட்சணை என்று சொல்லுவது, அது கொடுத்தால் அந்த பூசாரி ஓதிட்டு போவான். ஆனால் கிறிஸ்தவ ஆராதனைகளுக்கு நாங்கள் போனால் அங்கே அவர்கள் எல்லா சபையிலும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். நாம் சீர்திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை சட்டம். எனவே பவுல் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை ரீசன் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆராதனை அது ஒரு ரீசனபிள் சர்வீஸாக, ஆராதனையாக அது இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்வார். சகோதரனே, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதருடைய முறைமையின்படி ஒரு மிருகத்தின் சரீரத்தை பலியாக கொடுத்தீர்கள். அந்த காலம் முடிந்து போய்த்து. இப்பொழுது கிறிஸ்துவானவர் ஒரு புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அதுதான் அங்கே வேதத்தின் போதனை. முந்தைய ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் போவானாம், பலியிடுவான். ஆனால் அந்த பலி மனுஷனுடைய மனச்சாட்சியை பாவத்தினின்று சுத்திகரிக்கவில்லை. திரும்பவும் திரும்பவும் அவன் போவான். ஆனால் அங்கே வேதவசனம் சொல்றது, கர்த்தராகிய இயேசுவோ தம்முடைய மாம்சத்தின் திரையினூடாக உள்ளே போய் பரலோகத்தின் ஆலயத்திலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து தானே ஆசாரியனாகினார். இதுதான் இறுதி பலி. அந்த பலியினால் எல்லாரும் மீட்டு கொள்ளப்பட்டார்கள். எனவே இப்பொழுது எங்களுடைய ஆராதனை வித்தியாசமானது. எங்களையே நாங்கள் பரிசுத்தமாய், சரீரம் என்று சொல்லுகிற போது வரும் சரீரத்தை அல்ல, சரீரம் உள்ளடங்கலாக ஆவி ஆத்மா எல்லாம் தான். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தேவனோடு நெருங்கி பரிசுத்தமாய் வாழ்கிற போது அந்த ஆத்மாவின் ஆதிக்கம் அவனுடைய சரீரத்திலும் இருக்கிறது. எனவே சரீரத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது அதிலே ஆவி ஆத்மா எல்லாம் அடங்குகிறது. முழு மனிதனும் அதிலே அடங்குகிறான். எனவே பவுல் சொல்கிறார், நீங்கள் அப்படி செய்யுங்கள், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை. இது அடிப்படை. ஆன்மீகமாயிருக்க வேண்டும். ஆவியிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அங்கே நாம் தேவ சமூகத்தில் ஆராதனை கூட்டத்தில் நாங்கள் வந்திருக்கோம். கிறிஸ்தவருடைய தற்போதைய நிலையை குறித்து எபிரேயர்களுடைய நிறுவத்திலே அப்போஸ்தலர் எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், எங்களுடைய நிலைமை ஒரு மேன்மையானது. சீனாய் மலையிலே கூடி நின்ற ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டு அவர்கள் அஞ்சினார்கள், பயப்பட்டார்கள். அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்களோ இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களோ, ஆண்டவருடைய பிள்ளைகளோ, சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரமான தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேராளரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் வந்து சேர்ந்த இடத்தை பாருங்கள். இது மேன்மையான ஒரு இடம். நீங்கள் சீனாய் மலைக்கு வரவில்லை, சீயோன் மலைக்கு என்றால் பவுல் அப்போஸ்தலன் அதற்கும் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், சீயோன் என்பது பரம எருசலேம். இப்பொழுது இருக்கிற எருசலேம் அது சீனாய் மலைக்குரியது. இப்பொழுது பூமியிலே இருக்கிற எருசலேம் அது சீனாய் மலைக்கு ஒப்பானது. பரலோகத்தில் உள்ள சீயோன் தான், அது பரலோகத்தில் உள்ள எருசலேம் தான் சீயோனுக்கு ஒப்பானது. எனவே எங்களுடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை, அது சீயோன் மலைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறது என்கிறார். எனவே அங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்குகிறது. நீங்கள் சீயோன் மலையினிடத்திற்கும் பரம எருசலேமினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்துங்கள். உங்களுடைய நிலைமை மேன்மையானது. எனவே சில சபைகளிலே இஸ்ரேலுக்கு போகிறோம், எருசலேமுக்கு போகிறோம், காசு சேருங்கள் என்று சொல்லுவார்கள். பாவிகளா, நாம போக வேண்டியது பரம எருசலேம். அதற்கு கிட்ட வந்து சேர்ந்தாயிற்று. பரம எருசலேம் தான் நம்முடைய தரிசனம். பாடுகிறோமே, பரம எருசலேமே பரலோகம் விட்டு ரங்குது. எவ்வளவு துள்ளி துள்ளி பாடுறோம். பிறகு ஆராதனை முடிய பாஸ் எழுதுகிறான், இஸ்ரேலுக்கு போக காசு சேர்த்தீங்களா? யுவர் டூர் அண்ட் டிராவல்ஸ். இதுதான் இன்றைய நிலைமை. பூமிக்குரிய எருசலேம் அது சீனாய் மலை. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பிறகுறதுங்கிறார் பவுல் அப்போஸ்தலன். நான் அடிமைப்படுகின்ற தேவனுடைய அந்த சபைக்கு போக விருப்பமில்லை. பரம எருசலேம் அதுதான் என்னுடைய நோக்கம். பரம எருசலேமினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அங்கே நீங்கள் பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் எல்லாரோடும் இணைந்து கொண்டீர்கள். இதுதான் அந்த மகிமையான இடம். எனவே நான் இங்கே சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையோடு தொடர்பு பட்டது. தேவதூதர்களுடைய ஆராதனையோடு. அதை நீங்கள் கவனமாக வாசித்துக் கொண்டு போனால் அதை நீங்கள் காணலாம். பவுல் சில நிருபங்களிலே, கொரிந்தியர்களின் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய தூதர்களும் என்னுடைய ஆவியோடும் நான் கூடி வந்திருக்கிறோம். அந்த ஆராதனைகளில் தேவ தூதர்கள் வருகிறார்களாம், தானும் ஆவியிலேயே வந்து நிற்கிறாராம்.
அதுதான் ஆராதனை. நம்முடைய ஆராதனைகள் தேவ தூதர்கள் பங்கு கொள்கிறார்கள். இஸ்ரவேல் முக்காடிடுகிறதை குறித்து சொல்லுகிற போது தேவ தூதர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் முக்காடிட்டுக் கொள்ள கடவர்கள் என்கிறார். அதற்கு பலர் விதமான விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்முடைய ஆராதனைகளில் தேவ தூதர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. எனவே நம்முடைய நிலைமை ஆராதனை என்று நான் எடுக்கிற போது அது பிரியமானவர்களே, என்னை பொறுத்தவரை வேதத்தில் நான் வாசித்து விளங்கி கொண்டவரை அது பரலோகத்துக்குரியது. ஆராதனை என்பது பரலோக தன்மையுடையது, அது பயபக்திக்குரியது. அங்கே ஏசாயா பரம தரிசனத்தை கண்டபோது அவன் என்ன சொல்லுகிறான்? ஏசாயா 1 அதிகாரம் 6 அங்கே நாங்கள் பார்க்கிறோம். உசியா ராஜாவினுடைய அந்த நாட்களிலே தான் தேவனுடைய தரிசனத்தை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 6 அதிகாரம் அவர் சொல்லுகிறார், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். இது ஒரு புதிய பெயர். தேவதூதர்கள் என்றுதான் நான் வாசித்திருக்கிறேன். தேவதூதர்களிலும் வகை வகையாக இருக்கிறது. கேரூபீன்கள், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. தேவனை துதிக்கிறது. பரலோகம் தேவனுடைய மகிமையினால், தேவனுடைய துதியினால், தேவனை தொழுது கொள்கிறவர்களின் சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பரலோக பிள்ளைகளாய், பரலோக பிரஜைகளாய், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஒன்று சேர்க்கிற போது அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும். அவர் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த நாட்களில் வருவார். அவர் சொல்லுவார், நாங்கள் சனங்களுக்கு காட்ட பாடக்கூடாது என்றான், ஆண்டவருக்கு காட்ட பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம் என்று சொல்லி அங்கே அவர் ஆண்டவரை துதிக்கிறதே எங்களையும் உற்சாகப்படுத்துவார். நாம் துதிக்கிறது ஜனங்களுக்கு காட்டவல்ல, ஆண்டவரை துதிக்க அந்த பரலோக ஆராதனை கூட்டத்தோடு சேர்ந்து ஆராதிக்கிற போதுதான் அந்த பரலோகத்தின் மகிமை நம் மத்தியிலே வந்து இறங்குகிறது. We must give connection to the heavenly worship. அங்கேதான் வல்லமை உண்டு பிரியமானவர்களே, அங்கேதான் வல்லமை உண்டு. எனவே தேவ ஆராதனை அது பரலோகத்திற்கு உரியது. அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 5 அங்கே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மோசேக்கு அந்த ஆராதனை முறைமைகள் கொடுக்கப்பட்ட போது எபிரேயர் 8 அதிகாரம் 5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்குரியவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பரலோகத்திலே தான் நிஜமான ஆராதனை நடக்கிறது. இங்கே நடக்கிற ஆராதனை
அதன் நிழலும் சாயலுமாகவே இருக்கிறது. எனவே அங்கே பரலோகத்திலே ஆராதனை கூட்டங்கள் இருந்தன. இங்கே இன்னொரு ரகசியத்தை நாங்கள் பார்க்கிற போது, பரலோகத்தின் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த தூதர்களில் ஒரு பிறலான தூதன் அவன் தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் அவன் கீழே விழுந்து போனான். அவன்தான் சாத்தான் என்று வேத வசனத்திலே இருந்து அந்த நாளையிலே தேவ மனிதர்கள் அப்படித்தான் அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார்கள். ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்பது ஆங்கில வேதாகமத்தில் லத்தீன் மொழிபெயர்ப்பை தழுவியதாக லூசிஃபர் என்று வருகிறார். லூசிஃபர் என்றால் அவன் விடிவெள்ளி. அந்த லூசிஃபர் என்று ஒரு பெயர் அவனுக்கு, அந்த பிரதான தூதனுக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின், அங்கே பரலோகத்திலே வடபுறம் தென்புறம் என்றெல்லாம் இருக்கிறது. வடபுறத்திலே உள்ள ஆராதனை கூட்டம் இருக்கிறது. அதன் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன். தேவன் வீற்றிருக்க நான் துதிக்கிறதை விட்டு இவன் தான் வீற்றிருக்க யோசிக்கிறான். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். இவன்தான் இந்த லூசிஃபர் தான் சாத்தான் என்று அந்த நாளையிலே தேவ மனுஷர்கள் வியாக்கியானம் பண்ணினார்கள். இன்றைக்கு பலர் அதற்கு எதிர்ப்பான கருத்துக்கள் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்பதை பவுலினுடைய ஒரு வசனம் எனக்கு காண்பிக்கிறது. 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு கண்காணி ஊழியத்திற்கு, கண்காணி என்று அவர் சொல்கிறது பிஷப், ஒரு பிஷப் ஊழியத்திற்கு ஒருவன் விருப்பம் கொண்டால் அது நல்ல வேலை அவர் சொல்லுகிறார். 2 வசனம். ஆகையால் கண்காணி ஆனவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும், அவனுக்கு ஒரு தகுதி வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். போத 2 வழிக்கிட்டா போதிக்க தெரியும். apt to teach, டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். போதக சமர்த்தனமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது. அவன் மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது. அம்மா நியூ இயருக்கு கேக்குக்கு கூட பிராண்டி வாங்கி வச்சிருக்கிறா. இப்போ இந்த முட்டை கோபிக்கு அதுக்குள்ள கொஞ்சம் ஊற்றா, அடி அப்பா இது எனக்கு வேண்டாம், இது குடிச்சா எனக்கு தலையச்சு சொல்லி நான் இப்போ நிப்பாட்டி வச்சேன். அதிலே பிரியம் வர விட்டால் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. ஆகவே
நான் நிப்பாட்டி விட்டேன். அவன் மதுவான பிரியனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாகிறான். இழிவான ஆதாயம் என்றால் உலகத்திலே போய் ஏதாவது பண்ணினால் தான் இழிவான ஆதாயம் என்று அல்ல. சேச்சுக்கு வாரவனுடைய காசையே இச்சித்து அதை கொண்டு வா இதை கொண்டு வந்தால் அதுவும் இழிவான ஆதாயம். ஆண்டவர் தெளிவாய்ச்சிருக்கிறார், பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயா. எத்தனை பேர் வாயால் கேட்டு வாங்குறான். இந்த நியூயருக்கு எனக்கு ஒரு சூட் ஒன்று எடுத்துட்டான், இந்த நியூயருக்கு எனக்கு ஒரு அது வாங்கிட்டான். ஓ, இது இழிவான ஆதாயம், இழிவான ஆதாயம். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சால நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். அவன் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து, இதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிற வசனம், பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்கக்கூடாது. பிசாசு இருமாப்பு அடைந்து ஒருவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டதை யூதர்கள் நம்பினார்கள். பவுலும் யூதனாய் இருந்ததனால் அவருக்கும் இந்த கதை நன்றாக தெரியும். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட லூசிஃபரை குறித்து தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். பிசாசு இருமாப்படைந்தது போல இந்த பிஷப் வேலை பார்க்கிறவனுக்கு இருமாப்பு சீக்கிரமாய் வந்துவிடும். இது உண்மை. அதுதான் பவுல் தன்னுடைய அனுபவத்தை ஆவியை கொண்டு இதை சொல்லுகிறார். இருமாப்படைந்து அவன் சாத்தானடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு அவன் நூதன சீஷனாயிருக்கக்கூடாது. அவன் நூதன சீஷனாயிருக்கக்கூடாது. அது என்னத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள்? தமிழிலே நூதன சீஷன். He should not be a novice. நோவிஸ் என்று சொன்னால் அப்போதான் இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்த ஒரு புதிய சீஷன். அது ஏனோ தெரியாது தமிழிலே நூதன சீஷன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். He should not be a novice. அவன் இப்பதான் நீ விசுவாசத்திற்கு வந்து வேதத்தையே கற்றுக்கொள்ளுகிறாய், அதுக்குள்ள நீ பிஷப்பாக வெளிக்கிட்டார், அது உனக்கு அவ்வளோ நல்லதாகிறா. அதுதான் சொல்லுகிறார். அங்கே பவுலப்போஸ்தலனும் அங்கே ஒரு லாஜிக்கல் ரீசன் ஒன்றை கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவருடைய உதாரணம் ஒரு லாஜிக்கலாக இருக்கிறதா? ரீசனபிள்? இஸ் இட் ரீசனபிள்? எஸ். He is reasoning out. அவர் சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளும். ஒருவன் அந்த குடும்பத்திலே இந்த டெப்யூட்டி பிஷப் அம்மாவையும் அங்கே இருக்கிற பிள்ளைகளையும் மேய்க்க தெரியாட்டி இவன் என்னென்ற ஒரு பெரிய சபையை மேய்ப்பான். அவர் ஒரு ரீசனபிளான கேள்வியைத்தான் கேட்கிறார். அவர் சொல்கிறார், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் குடும்பம்தான். இந்த மனை ஆட்டிய நீ ஆட்ட கற்றுக்கொண்டால் நீ உன்னை விட்டால் ஆடே, நீ எதையும் அடக்கி ஆடுவாய். உன்னுடைய பிள்ளைகளை நீ நன்றாக வளர்க்க கற்றுக்கொண்டா நீ எதையும் செய்வாய். ஆகவே பவுலும் அங்கே ஒரு
ஒரு லாஜிக்கல் ரீசன் ஒன்றை கொண்டு வருகிறார். ஆகவே ஆராதனை மாத்திரமல்ல பிரியமானவர்களே, சபையின் நடைமுறைகளில் கூட ரீசன் should rule. ஏனென்றால் நாங்கள் we are reasonable creatures. ஆண்டவர் நமக்கு ரீசனை தந்திருக்கிறார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு பாஸ்டரோடு வேலை செய்தேன். அவன் பிரசங்கிப்பான், நீ சம்பளம் எடுத்து வாடகை கொடுக்கும் முன்னதாகவே தசமபாகம் எடுத்து வைத்து விடவான். ஏன்னா வாடகைலாம் கொடுத்தா தசமபாகம் குறைஞ்சிடும். இது அவன் ரீசன். நான் மற்ற மாதிரி யோசிப்பேன். ஏனென்றால் நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவன். என்ற ஐயாப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனவே அந்த குடும்பத்திலே இதற்கு காசு அதற்கு காசு என்று கொடுக்க அவர்கள் படுகிற பாடு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவனுக்குத்தான் தெரியும். இவன் லேசா சொல்றான், வாட கொடுக்கைக்கு முன்னையே நீ தசம பாகத்தை எடுத்து வை, அப்பான் எனக்கு பெருசாக. That is not reason. That's not reasonable. அவனவனுடைய தேவை, அவனவனுடைய கஷ்டம் அவனுக்குத்தான் தெரியும். ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு லாஜிக் இருக்க வேண்டும். பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இந்த தசமபாக காணிக்கைகளை குறித்து சமநிலை பிரமாணம் உண்டாகும்படியே இது ஏற்படுத்தப்படும். மற்றவனும் உழைக்கிறான், இவன் இந்த காஞ்சி போன போதகரின் சாப்பிட வேணுமே, அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தா ஒரு சமநிலை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் ஏற்படுத்தப்பட்டது. நியாயம், அது நியாயம். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுடைய வயிற்றிலே அடித்து போதகர் தான் வாங்கி தான் சம்பிரமமாய் வாழ்ந்தால் அது நியாயமற்றது. என்னால் அப்படி செய்ய முடியாது பிரியமானே. நான் அப்படி செய்யவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. எனக்கென்று ஆண்டவர் ஒரு மனச்சாட்சியை தந்திருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்கும் தன்மையை தந்திருக்கிறார். என்னிடத்தில் உள்ளதை நான் ஏழைக்கு கொடுக்கத்தான் வாஞ்சிக்கிறேன். ஏழையினுடைய வயிற்றில் அடித்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. எனவே இங்கே சொல்ல வருகிறது எல்லாம் எல்லாவற்றிலும் ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்க வேணும். ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து வந்தால் பவுல் இதில் கேட்கிறார், ஒரு சபையை நடத்த தெரியாதவன், ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் அயலூரில் ஆணை பிடிக்க மாட்டான். இது ரீசனபிள். உள்ளூரில் இவர் ஓணா பிடிக்க இல்லை, இவர் அயலூரில் போய் ஆணை பிடிப்பான் என்றால் அப்படிதான். ஆகவே நியாயம் ஒன்று ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். எனவே பவுல் அங்கே உங்களுடைய ஆராதனை let it be logical. வேறு இடங்களிலே கொரிந்திய சபைக்கு எழுதுகிற போது அவர் சொல்றார், சகோதரரே உங்களுடைய ஆராதனை இது என்ன? ஒருதன் பாடுகிறான், ஒருதன் ஒரு பக்கத்தால் அந்நிய வாசம் பேசுகிறான், இன்னொருதன் தீர்க்கதரிசனம் சொல்றான். இதெல்லாம் என்ன? எல்லாம் ஒழுக்கமாக செய்யப்படுகிறது. அவர் அங்கேயும் அந்த ஆராதனையை ஒழுங்குபடுத்த சொல்லுகிறார். எனவே பவுல் சொல்லுகிறது இதுதான், நாங்கள் ஒரு விசேஷித்த மக்கள், விசேஷித்தமான நிலையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணாதபடி, பயபக்தி உள்ள ஆராதனை அது பரிகாசம் உள்ள ஆராதனையாய் போகாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஐரோப்பாவில் சில சபைகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே ஒரு 7 பேர் ஆராதனையை லீட் பண்ணுவார்கள். ஒவ்வொருத்தனும் 2 பாட்டு பாடுவான். பாடினால் 14 பாட்டு அதிலே போயிடும். இதில் என்ன ரகசியம்னா, அப்படி பாட விட்டால்தான் அவன் குடும்பத்தோடு சேர்ச்சுக்கு வருவான். ஆகவே இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரனால் அதை நிப்பாட்ட முடியாது. சரியடா பாடி தொலைங்கோண்டு அவர் விட்டுருவான். 7 பேரும் 2 பாட்டு பாடினான். 14 பாட்டை கேட்டு ப்ரீச்சரங்க களைச்சி போயிடுவார், சரங்களும் களைச்சி.
There is no logic. அதுதான் பவுல் சொல்கிறார். உங்களுடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கு. எனவே சகோதரரே, நீங்கள் அமைதியாக ஒரு ஆராதனை செய்யலாம். அது ஒரு ரீசனபிள் ஆராதனையாகவும் இருக்கும். நீங்கள் கவனம் எடுத்தால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தங்கள் பராமரித்தார். என் ஆண்டவரே, நீ தந்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு நன்மையானவர். நீர் நியாயமானவர். நீர் நியாயமான கட்டளைகளை தான் எங்களுக்கு கொடுத்தீர். நீர் நியாயமானபடி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை யூடியூபிலே கேட்கிறதான மக்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். திரும்பவும் நாங்கள் விதமாக ஒன்று கூடமாட்டாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம், எங்களை ஆசீர்வதித்துள்ளோம். நேச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.